நம்ம வேலை செய்யற இடத்துல மேனேஜ்மெண்ட் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ட்ரெய்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மலாம் ஒரு குடும்பம், நம்ம எப்பவுமே ஒண்ணு மண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்ற மேனேஜ்மெண்ட் இருந்தா அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட உண்மைதாங்க. ஒரு ஃபேமிலினா வயசானவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இருப்பாங்கல்ல. இந்த சின்ன குழந்தையே அந்த டாக்ஸிக் மேனேஜர் தான். என்னடா ஒரு குழந்தைய கூப்பிட்டு போய் அவனோட கம்பேர் பண்ற நீங்க காண்டாவலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன குழந்தை என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு பொருள வச்சுக்கிட்டு எனக்கு இதான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கும். அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் புரியாது. நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி வேற வழி இல்லாம அது கேட்கறதே பண்ணி தொலைவோன்ட்டு போகும்போது, திடீர்னு மைண்ட் மாத்தி எனக்கு அது வேணாம் இதுதான் வேணும்னு அடம் பிடிக்கும். இந்த குழந்தைய கன்வின்ஸ் பண்றதுலயே டயர்ட் ஆகி நைட் தூங்க போயிடும். அது மட்டும் இல்ல. இந்த இது ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இது நல்லா ரிலேட் ஆகும். குழந்தை வீட்டுக்குள்ள சத்தம் போட்டு கட்டாமச்சான்னு கத்திட்டு இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அது ஒரு நார்மல் பிஐயு அப்படின்ற மாரி ஃபீல் ஆகும். அதனால நம்ம வேலைகள நம்ம பார்க்க போயிருவோம். ஆனா, சுத்தமா சத்தமே கேட்காம ரொம்ப அமைதி புள்ளையா எங்கேயோ போய் உட்கார்ந்திருக்கு அப்படின்னா, ஆஹா! ஏதோ பெரிய ஆப்பு வைக்க போகுது அப்படின்னு தோணும். அதேதான். இந்த மாரி வேற ஏதாவது உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னு தோணுச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.